கிருபை என்றும் உள்ளதாமே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மாறாதது. அவருடைய இரக்கம் முடிவில்லாத இரக்கம் நம் மேலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கூட ஒரு சிறிய பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார், நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு அவருடைய கிருபையினாலே அவர் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். நம்ம ஒரு சிறிய பாடலை நம்ம ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஆமென். நம்மை அழைத்த தேவன் நம்முடைய அவருடைய கரத்தினால் நம்மை நடத்த நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆமென். எந்த பாதையிலும் நடக்க, எந்த சூழ்நிலை மேற்கொள்ள அப்பாவின் கரம் நம்மோடு கூட உண்டு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கருவிலே நம்மை கண்டவர், கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கரு எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஆமென். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துகிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். நம்மை வழுவாமல் காக்கவர், இனியும் காக்கிறவர் நமக்கு உண்டு. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Lord, you are good, Lord Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்தை நடத்திடுவே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையும் நான் நடப்பே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையிலும் நான் நடப்பே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, 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 உங்க கரம் இருக்க
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில ராஜா ஆண்டவரே இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் மனதார ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்பா எங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். எங்கள் தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே இந்த வேளையில ராஜா உமக்கு ஸ்தோத்திரப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே என்ன வேதனையோடு துக்கத்தோடு அப்பா இந்த லைவை பார்த்தாலும் ஆண்டவரே உடைய இருதயம் கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சியினாலே நிறையப்படட்டும், உம்முடைய சந்தோஷத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம் நிரப்புவீராக ராஜா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பயத்தின் ஆவி எங்களுக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமா நீர் அவர்களை ஆண்டவரே நிரப்ப போறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய காரியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் எடுக்கிறதுக்காய் நன்றி அப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்று சொல்லி அந்த வசனத்துல ஆரம்பிக்கிறார் பாருங்க. எங்களை போல விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, எங்களை போல விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் பேதுருவுக்கு இருந்தது? படகுல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஆப்போசிட்ல நடந்து வராரு. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடலின் மேலே இந்த தண்ணீரின் மேலே நடக்க எனக்கு நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த கத்த சொல்லுகிறார், இறங்கி வா பேதுருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது பேதுரு உடனே கீழ்ப்படிந்து அந்த பாதத்தை அந்த தண்ணீர்ல இறக்கி வைத்து அவர் நடக்கிறார் பாருங்க. அழகா அதில் நடக்கிறார். ஏன் எப்படி ஒரு நாள் நடக்க முடிந்ததுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது பேதுருவுக்கு கற்பாறையை போல அந்த பாதத்துக்கு கீழே அந்த பாறையை போல இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம கூட விசுவாசத்தோடு நம்ம அடி எடுத்து வைக்கும் பொழுது தேவனை பார்த்து தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய பாதையிலே அவர் கற்பாறையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பாதையா இருக்கிறார். அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். பாருங்க, சுற்றிலும் அங்கே இங்கே பார்த்த பொழுது பேதுருடைய கால்கள் மூழ்கி உள்ள சிங்க் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்ப நோக்கி பார்த்தாரோ அவர் சிங்க் ஆகவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறிச்சு நம்ம கலங்குறோம். ஆண்டவரே நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன், எப்படி இந்த உலகத்துல வாழுவேன் ஆண்டவரே, அப்பா எனக்கு முடியலையேன்னு சொல்லி நம்ம கலங்கி தவிக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தையில அந்த ஆண்டவர் சொன்னது வா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை பேதுரு பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, லூக்கா 21ஆம் அதிகாரத்துல உங்களை உபத்திரப்படுத்துவாங்க, நீங்க என்ன அடையாளம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 7வது வசனத்திலிருந்தே நீங்க வாசித்தீங்கன்னா, அதற்கு அவர் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலங்களையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள் சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த நாட்டுல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகளை நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்து நம்ம பயந்து போறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் எதையாவது கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க.
26வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுமா. பாருங்க, ஏன்னா நம்மளுடைய சுத்தியும் நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாம் நம்மள ஒரு பயத்துக்குள்ள நடத்துது இல்லைங்களா, பயத்துக்குள்ள நம்ம கொண்டு போகுது. நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் நம்மள அலற வைக்குது. ஐயோ நமக்கு இப்படி நடந்துருமா, அவங்களுக்கு என்ன இப்படி நடந்துருச்சு, நமக்கு இப்படி நடந்துருமான்னு சொல்லி நம்மள சோர்வுக்கு உள்ளாக்குகிற காரியங்களா இருக்கிறது. ஆமென். பாருங்க 28வது வசனத்துல, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, ஹல்லேலூயா, அந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நம்ம அதாவது கீழே ரொம்ப டவுனா, பேட்டரி டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அவருடைய வார்த்தையில நம்மளை உயிர்ப்பிக்கிறார் பாருங்க. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள் சொல்றாரு. எப்போ அந்த சோர்ந்து போய் தலையை கீழே போட்டு நம்ம தொங்க வச்சுட்டு நம்ம சோர்ந்து போய் பலவீனமா, ஐயோ ஆண்டவரே என்ன இப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய தலைகளை நிமிர்ந்து பார்க்க சொல்றாரு. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தலைகளை உயர்த்தும்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நமக்கு அந்த தைரியத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நமக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நம்மை நிமிர்ந்து பார்க்க செய்கிறவராயிருக்கிறார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக அந்த சோதனை நாட்களில், அந்த சோதிக்கப்படுகிற நாட்களில் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம், நம்ம நிறைய சங்கீதத்தை நம்முடைய வேதத்துல நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம படிப்போம். சங்கீதம் 1, சங்கீதம் 23, சங்கீதம் 91, இப்படியெல்லாம் நம்ம நிறைய சங்கீதத்தை நம்ம மனப்பாடமா சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா இங்க ஒரு சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. 27வது சங்கீதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க பயத்தில ஆரம்பித்து தைரியத்திலே விசுவாசத்திலே முடிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமான யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். ஹல்லேலூயா. எல்லா இதை அறிக்கை பண்ணுவோமா? கர்த்தரின் பலனாய் இருக்கிறார், கர்த்தரின் வெளிச்சமாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி உங்கள் ஆத்துமாவை நோக்கி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில நீங்க உங்க பேரை நீங்க முன்னாடி போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் பியூலாவின் வெளிச்சமாய் இருக்கிறார், பியூலாவின் ஜீவனின் பலனானவராய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி உங்களை பார்த்து நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பாருங்க 2வது வசனத்துல, என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க. பாருங்க, கரெக்டா அந்த அழகா அந்த வசனத்துல போட்டிருக்காங்க பாருங்க. என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகள், அவர்களே இடறி விழுந்தார்கள். பாருங்க, சத்துருவையே ஆமான் எப்படி எஸ்தர் புஸ்தகத்துல அவன் செய்த தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட ஆண்டவர் வச்சார் பாருங்க. அதே போலதான் உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பட்சிக்க வரும் பொழுது, உங்களுடைய ஜீவனை எடுக்க அவர்கள் ஆலோசனை பண்ணும் பொழுது பாருங்க, அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆமென். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமா? நம்ம அவருடைய ஆலயம்ன்றது என்ன? நம்முடைய இருதயம் தான் அவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வீடா இருக்கிறோம், நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நம்ம என்னாலும் அவர் பாருங்க, கர்த்தருடைய வீட்டிலே தங்கி இருப்பவர்கள் என்னாலும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக அவரை துதித்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தை கொண்டு அவரை ஆராய ஆரம்பிக்கும் பொழுது, அவரை ஆராய தியானிக்க பாருங்க, அவருடைய விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறது. அவர்
அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நதிகள்? இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஜீவ ராசிகள் பிழைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நதியை நமக்குள்ளே இருந்து புறப்பட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நாட்களிலே? தீங்கு நாட்களிலே, தீங்கு எல்லா பக்கம் சூழ்ந்து தீங்குகளாய் பயந்து ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன், நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்மை கன்மலை மேல உயர்த்துகிற தேவன், நம்முடைய கன்மலையானவர். ஹல்லேலூயா. நமக்கு பலனானவர், நமக்கு ஜீவனானவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். பாருங்க, லூக்கா 21வது அதிகாரத்துல உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொன்ன ஆண்டவரு கர்த்தர் நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எப்போ? தீங்கு நாள் வரும் பொழுது, நம்ம பயப்படுகிற நாளில் நம்ம கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு நன்றி பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி அவர் பாருங்க, அந்த நம்பிக்கையோட தாவீது பாடுறாரு அந்த சங்கீதத்தை. அவர் நம்முடைய தலைகளை எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 9வது, எனக்கு சகாயர், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழுவேன். அவரே நமக்கு சகாயராய் இருக்கிறார், ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். பாருங்க, யோனா மீனின் வயிற்றுக்குள்ள அவன் அந்த மீனின் வயிற்றுல ஒரு ஆண்டவர் ஒரு கர்ப்பப்பைய வச்சிருந்தாராமா யோனாவை பாதுகாக்கும்படியா. பாருங்க, அந்த அந்த ஜீரணம் ஆகாம அந்த அந்த யோனா பத்திரமா இருக்கும்படியா ஆண்டவர் அந்த ஒரு பேக் அங்க வச்சிருக்காரு. பாருங்க, அவன் அவனுக்கு அந்த முள்ளெல்லாம் குத்துது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த வயிற்றுக்குள்ள. ஆனா அவன் ஒன்றை கண்டுபிடிச்சான், கர்த்தரனை விடுவிக்கிறவர், கர்த்தரனை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி துதித்து பாடின பொழுது அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. போய் கரையில கக்கிய அந்த துப்பீர் வெளியே போடு சொல்லி மீனுக்கு கட்டளையிட்ட பொழுது மீன் குடுகுடுன்னு ஓடி அந்த யோனாவை கட்டி போட்டது. தேவன் செய்ய நினைத்தது அது தடைப்படவில்லை. கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்து முடித்தார் யோனாவை கொண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் கருவிலே தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம பாடினது போலவே நம்மை அழைத்தவர் அவர் நம்மோடு கூட உண்டு. முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று அந்த வசனத்துல தாவீது சொல்றாரு. பாருங்க, 13வது வசனத்துல பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். பாருங்க, நான் கர்த்தரனை ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி நம்ம விசுவாசியாது இருந்தால், பாருங்க, ஜீவனுள்ள தேசத்துல நம்மோடு ஜீவனுள்ள தேவன் தங்கி இருக்கும் பொழுது நாம் விசுவாச நன்மையை காண்பேன் என்று சொல்லி நம்ம விசுவாசியாது இருந்திருந்தால் கெட்டு போயிருப்பேன் சொல்ற. நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, விசுவாசமானது நமக்கு ஒரு பிரெசர்வேட்டிவ்ஸ் போல நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு விசுவாசன்றது கிடையாது. அவங்க கிரியையினாலதான் அவர்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த நாட்டுல கரண்ட் கண்டுபிடிக்காத நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கையில தான், நம்ம தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத நாட்டுல அவங்க கையில தான் எல்லாமே வேலை செய்யறவங்களா இருந்தாங்க. மாவரைக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க பிரயாசப்பட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நாட்டுல அந்த கரண்ட் கண்டுபிடிச்சதுனால எல்லாம் சுவிட்ச் தொட்டா, சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆகுது. வாஷிங் மிஷின் ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், எந்தெந்த மிஷின் பெரிய பெரிய வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுனா போதும் எல்லா வேலையும் நடக்கிறது. அப்படிதான் கர்த்தர் இந்த நாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தை பாருங்க, அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவர் செய்த கிரியைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். நம்ம கெட்டு போகாதபடிக்கு, நம்ம அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் இது முடியும். எந்த ஒரு கிரியைனால நீங்க தான தர்மங்கள் செய்யலாம், நீங்க இவ்வளோ நீதியெல்லாம் செய்யலாம், ஆனா பாருங்க, ஆண்டவருடைய விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி நிறைய வசனங்கள் நம்ம பாக்குறோம். பாருங்க, காணாததை விசுவாசிக்கிற பாரு, தோமா என்ன பண்ணனானா, அவன் அவனுடைய விரலை போட்டு பாக்குறான், அப்பதான் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் அந்த விரலை அவன்கிட்ட காட்டுறதுக்காகவே அந்த இடத்துல, அந்த தோமாக்காகவே ஆண்டவர் மறுபடியுமா அந்த இடத்துல வந்தாராமா காட்டுறதுக்கு. பாருங்க, அப்படியெல்லாம் கண்டு நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. ஆனா காணாமல் விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான்கள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அந்த பாக்கியவான்கள்ன்ற இடத்துல நம்முடைய பேர் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரே, நான் இதை பார்த்தாதான் நம்ம விசுவாசிப்பேன், நான் இதை கண்டாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்லி நம்ம அப்படி ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு பிரஷ் பண்ணு, நீ அந்த ஷூ எடுத்து இது பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு நம்ம சொல்றோம். அவங்க ஒவ்வொன்னுக்கா நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நான் சொல்றது நீ செய், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவோம். அதே போலதான் நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய தகப்பன் நமக்கு செய்ததை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம பாதுகாக்கப்படுகிறோம், கெட்டு போகாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தர் ஒருவருக்கே காத்திருக்கணும். பாருங்க, எந்த மனுஷன் எல்லாம் எவ்வளோ வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க, நம்ம கர்த்தருக்கு காத்திரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவரே வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவரே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்க, சொன்னதை செய்கிறவர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கு. அதனாலதான் நம்ம தைரியம் கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை துதித்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய காரியங்களில் நம்ம பக்குவப்படும் பொழுது, நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் பொழுது கர்த்தர் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறாராமே. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. பயம் எதனால வருது பாத்தீங்கன்னா, பயம் அந்த நாட்டுல பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தார்னா, நம்முடைய வஸ்திரத்து மேல ஒரு டம்ளர் இருக்குன்னா அந்த டம்ளர் மேலதான் ஊற்றப்பட்டிருந்தது. உள்ள காலியா இருந்தது. அந்த உள் பக்கம் டம்ளரை இப்படி இப்படி வச்சிருந்தானா அந்த உள் பக்கம் காலியா இருந்துச்சு. மேல மட்டும் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தாரு. அதனாலதான் அவங்க உள்ளுக்குள்ள பரிசுத்தம் இல்லாம வெளியில மட்டும் பராக்கிரம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை நாட்டுல கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ள பாருங்க, டம்ளரை திருப்பி வச்சு அதுக்குள்ள தண்ணி ஊத்துனா எப்படி நிரம்பி வழியுமோ, பாத்திரம் நிரம்பி வழிகிறதோ அப்படிதான் கர்த்தர் இந்த நாட்டுல நம்மை நிரம்பி வழிய செய்கிற தெய்வனா இருக்கிறார். ஆசீர்வாதமானாலும் பாருங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்த திவ்ய சுபாவமாகட்டும், ஆசீர்வாதமாகட்டும், எல்லாமே நிலையானது. நிலையான பொருள் என்னிடத்தில் உண்டுன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யம் என்னிடத்தில் உண்டுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரிடத்துல சகலமும் உண்டு. நம்ம திருப்தியாய் கர்த்தருடைய சமூகத்திலே போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் எப்படி வெளியே போகும் நம்மள்ட்ட இருந்து? பூரண அன்பு, அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைக்கும் பொழுது அவருடைய அன்பு பூரண அன்பு, அவருடைய அது கள்ளம் கபடில்லாத அன்பு, அது அளவற்ற அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கடலின் ஆழம் எவ்வளவு பெருசோ அவ்வளோ கடல்ல எவ்வளவு ஜலம் நிரம்பி இருக்கோ அப்படிதான் கர்த்தருடைய அன்பு அளவே இல்லாம ஹல்லேலூயா நம்ம மேல அவருடைய அன்பை வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார், அரவணைக்கிறார். ஆமென். பூரண அன்பு நம்மை நிறைக்கிறதுனாலே நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க பயந்து கொண்டு இல்லாதபடிக்கு தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ஆமென். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பாருங்க, என்னோட அவருடைய அந்த பூரண அன்பு பாத்தீங்கன்னா அந்த பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய அன்பு கல்வாரில ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற ஒரு அன்பு இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா தேவன் தான் அதை செயல்களிலே கிரியிலே செய்து முடித்தார். நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா விசுவாசத்தை துவக்கிறவர் சொல்லி நம்ம அதுல பார்க்கலாம். 1வது வசனத்துல ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம் சொல்லி நம்ம பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடக்கடுவோம் என்று சொல்லி அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவனாயிருக்கிறார். ஆத்தர் ஆஃப் ஃபெய்த் சொல்லி நம்ம அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவர். அவரே நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துடைய கிளைகள் நான் மரத்தோட இணைஞ்சு இருக்காமையே நான் கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொன்னா அது எந்த காலத்திலும் நடக்கவே நடக்காது. ஆனா பாருங்க, மரத்தோட நம்ம இணைஞ்சிருக்கும் பொழுது அந்த வேரில் இருக்கிற அந்த சாரம் அந்த பிரான்சஸ்ல எல்லாம் கனிகளை கொடுக்க வைக்கிறது. அப்படிதான் நம்ம கர்த்தரை நோக்கி அவருடைய பாதையில் அவருடைய வார்த்தையில நம்ம நடக்கும் பொழுது நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் பலவான்களாய் கர்த்தர் பூமியிலே நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவர் அவரே. ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவரை நோக்கி நம்ம ஓடும் பொழுது நாம கூட சிங்காசனத்திலே உட்கார்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாராமே. அவரை போல பாருங்க, 2 யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஆமென். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் தண்ணீர் மேல நடந்தாரோ, எப்படி அவர் பிசாசை மேற்கொண்டாரோ, பிசாசை ஜெயிக்கிறவரா இருந்தாரோ, அதே போலதான் நம்ம இந்த நாட்டுல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவர் போலவே ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி அற்புதம் செய்கிறவரா இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 நம்ம பார்க்கலாம். அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். பாவத்தின் பிடியிலே இருளில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த நாட்டில நம்ம நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் இருந்த பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம அவருடைய வல்லமையை நம்ம வெளியில நம்ம காட்ட முடியும். பயந்து கொண்டு நம்ம ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா எப்படி என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முடியும். பாருங்க, அல்லன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் இல்லைங்களா? அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். பரலோகத்துக்கு போனோன்னு கேட்டாங்களாமா,
ஏப்பா நீ வந்து ரட்சிக்கப்பட்டுட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னானாமா. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனா பூமியில இருந்த நாட்டுல எத்தனையோ பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. ஆனா நானும் அதை கேட்காம நான் பாட்டுக்கு ஆண்டவரை வந்து மறுதளிச்சு அப்படியே நான் இருந்துட்டேன். இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் வந்து இந்த பரலோகத்தில் நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா பூமியில் இருக்கும்போது நான் அவருக்காக ஒண்ணுமே செய்யவே இல்லைன்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டானா. ஹல்லேலூயா. நம்ம கூட பூமியில் இருக்கிற நாட்டுல நம்ம அவருக்காக ஓட, அவருடைய நற்கிரிகளை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பரலோகத்துக்கு போகும் பொழுது அவருடைய வலது பார்சத்துல வீற்றிருக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்கிற அனுக்கிரகம் பண்ணுகிறவரா இருக்கிறாராமே. ஏதோ பரலோகத்துக்கு போய் ஒரு மூலையில நான் இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம ஆண்டவருடைய வலது பார்சத்துல இருக்கிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகம் நம்மளுக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த பூமியில நம் கர்த்தருக்காக ஓட முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எல்லாவற்றையும் சகிக்கிற, எல்லாவற்றையும் தாங்குகிற தகப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ரோமர் 10:17 விசுவாசம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாச கேள்வியினாலே வரும். நம்ம ஆண்டோடைய நீங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேக்குறீங்க, ஆனா இந்த வார்த்தைகள் ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோட பேசும் பொழுது, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறதா இருக்கு. விசுவாசம் கேள்வியினால வரும். காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்காரு ஆண்டவர். காது எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோவான் 15 நம்ம பார்க்கிறோம், அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை போல நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு உண்மையான கனியை நம்ம கொடுக்க முடியும். நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது உண்மையான ருசியுள்ள கனியை, ருசியுள்ளவர்களாய், நம்ம இந்த சுவை தருகிறவர்களாய் இந்த உலகத்துல நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 12 கிஃப்டா இருக்கு பாருங்க. 12:9 நீங்க பாத்தீங்கன்னா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசம் எங்கிருந்து வருது? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. ஹல்லேலூயா. நம்ம கேட்போம், ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை எனக்கு தாரும். பேதுருவை போல பாருங்க, பேதுரு என்ன செய்யறாரு? ஆண்டவர் வந்து நீ கொர்நேலியு வீட்டுக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த நாட்டுல யூதர்கள் வந்து எப்படின்னா, இன்னைக்கும் அவங்க வந்து எந்திரிச்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே நாங்க அடிமைகளா இல்லாதபடினால உமக்கு ஸ்தோத்திரம், நன்றின்னு சொல்லி அவங்கள ஆண்டவரை துதிப்பாங்களா காலைல எந்திரிச்சோடனே. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு யூத குலத்துல இருந்த பேதுருக்கிட்ட ஆண்டு சொல்றாரு, நீ வந்து இந்த யூதர் அல்லாத வீட்டுக்கு நீ போகணும்னு சொன்ன அவர் உடனே பாருங்க, அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகி உடனே போட் எடுத்துட்டு அவர் போறாரு. பாருங்க அவரு நம்முடைய நாட்டுல கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டுல போய் உட்கார மாட்டாங்க, ஒரு பேசி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா பாருங்க, பேதுரு அவர் புறப்பட்டு போறாரு கொர்நேலியு வீட்டுக்கு. ஆனா மற்றவங்க ஜனங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பின்னாட்டுல நம்மளை குறிச்சு என்ன பேசுவாங்கன்னு அவர் கவலைப்படவே இல்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் பாருங்க புறப்பட்டு போனாரு. அந்த இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் மனம் திரும்பினாங்க, ஆயிரமான ஜனங்கள் வந்து கர்த்தரை பற்றி கொண்டாங்க, அவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவரை பாருங்க, அவருடைய நிழல் பட்டெல்லாம் இடமெல்லாம் அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும், எவ்வளவு தரித்திரரா இருந்தாலும், எல்லாருக்கும் பாருங்க அந்த கல்லறைன்றது ஒரே மாதிரிதான். எல்லாருக்கும் அழகா தோண்டி அதுல 6 அடி நிலம்தான் பாருங்க, எல்லாருக்கும் அதே மாதிரிதான். ஆனா உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதின்னு ஆண்டவர் பாக்குறதே இல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம அந்த அடையாளங்கள் எல்லாம் பாக்குறோம். இந்த நாட்டுல நம்ம தைரியம் கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்களா, அப்போஸ்தலர் 5 நீங்க வாசித்தீங்கன்னா, அவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிறையில அடைச்சிட்டாங்க. ஆனா
அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை அவர்களை நிரப்பும் பொழுது அவங்க தானா வெளியே வந்து அவர்கள் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவர்களா இருந்தாங்க. அப்போ எல்லாம் சேவகர்கள் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கு, காவலாளிகள் அங்கேதான் இருக்காங்க. ஆனாலும் அந்த உள்ள இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அங்க பார்த்தா காணோம். எல்லாரும் வெளியே அவங்க பிரசங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜனங்க இந்த சேவகர்களை தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமைதியா மறுபடியும் அந்த தலைவனிடத்துல கொண்டு போறாங்க. அப்போ அவங்கள வேதனைப்படுத்தாதபடிக்கு அவங்க எச்சரிச்சாங்களா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இவர்கள் மேல கைப்படுவதற்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி எச்சரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது நமக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம தலைகளை உயர்த்தி நம்முடைய நிமிர்ந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய், நம்முடைய குடும்பங்களை நடத்தும்படியாய், நம்ம வேலை செய்கிற இடத்திலே கர்த்தருடைய அந்த நற்கிரிகளை வெளிப்படுத்துகிறவர்களா, நீதியை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி 60வது ஏசாயால நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நமக்கு வர்த்திக்க பண்ணி நம்மை உயர பறக்க வைக்கிறவராயிருக்க. பாருங்க, பிளைட் போகும் பொழுது அந்த என்ன செய்துனா காற்றை கிழித்து கொண்டு பூமிக்கு மேல உயரத்துல அது பறக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல எல்லா பர்டன்ஸ், எல்லா துக்கங்கள் எல்லாம் மறைந்து நம்ம உயரத்துல மேகங்களுக்கு மேல பறக்க கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, அவரே நமக்கு அவர் பைலட்டா இருக்காரு. நம்ம விசுவாசத்தை துவக்கிறவர் அவரே. நமக்கு முன்பாக சென்று கோணலை செவ்வையாய் மாற்றுகிறவர் அவரே. நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவருக்காக மகிமையுள்ள சாட்சிகளாய் எழும்ப பண்ணுவாராக. கர்த்தர் வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா முன்பாக சென்று ஆண்டவரே தடைகளை உடைக்கிறவராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே எல்லா கோணலை செவ்வையாய் மாற்றுகிறதுக்காய் நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள தைரியத்தை கர்த்தர் தருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சொல்லி ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் தைரியமாய் உடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு சொல்ல அப்பா ஸ்தோத்திரம். ஒரு விசை அப்பா எல்லாரும் நீங்க பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஒரு இளைப்பாறுதலின் வேலையா ஆண்டவரே, ஒரு தைரியத்தின் ஆண்டவரே வேலையாய் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் உடைய பிள்ளைகளை உடைய ஆவியினாலே நிரப்புவீராக அப்பா. ஸ்தோத்திர ராஜா. நீர் மகிமைப்படுத்தப்பட்டு ராஜா உம்முடைய ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த லைவை பார்க்கிற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தலைமுறைகளை உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஆவிய சந்ததி மேலும் ஆசீர்வாத சந்தானத்தின் மேலும் ஊற்றுவேன், மாமிசமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களா பிடித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியோடு தேவனுக்காக ஓட நம்ம ஒப்பு கொடுப்போமா? God bless you. ஆமென். ஹல்லேலூயா.